அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து ஒரு கங்கைமன் சார் சொல்லியிருந்தார், ஒரு ஜீவபிராஜ் மேலே என்ன கோவம் தெரில, 7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் வந்து எங்கள் சாங்கம் யூஸ் பண்ணார் அப்படின்னு. அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி. ஜீவபிராஜ் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க. அவர் 7 கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலாக காண்டாருன்னு தெரில. எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜீவபிராஜ்கிட்ட போய் கேட்டிருக்கேன். எத்தனையோ படம், இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது, நைட்டு ஒரு 60 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் சம்பளத்தால் படம் நிற்குதானே, விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜீவபிராஜ் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார். சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட தப்பு கிடையாது. அந்த படத்தில் குட் பேட் அக்ரியில் அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம். ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலை வச்சிடலன்னு சொல்ல முடியுமா? கரெக்டு. அதனால் அது வந்து ஒரு காலம் ஜீவபிராஜை தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். லேட்டாக வரவில்லை, திரும்ப சொல்கிறேன். கண்டென்ட் வந்து அழகாக தேனப்பன் சார் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இங்கே வந்த நிகழ்வு என்பது தமிழ் மொழி. இந்த மொழி என்பது எந்த இடத்துல வச்சு கொஞ்ச நாளுமே நம்ம அந்த அவர்களை வரவேற்கணும். அந்த வகையில் சார் சொன்னது போல் இந்த செலவை நாங்கள் மலேசியாவில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் 20 நடிகர்கள் கூட அங்கே போயிருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த மொழி பிறந்த இடத்தில் இது சந்தர்ப்பத்த கலையை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக மேக்கனா நினச்சிருக்காங்க. அந்த வகையில் மேக்கனா உள்ளிட்ட மீனாட்சி உள்ளிட்ட முப்பெரும் தேவியர்களுக்கு முதல் வணக்கம். அது லக்கி. ஸோ அவர் தான் லக்கியா, அவர் பேர் தான் டைட்டில். ஓகே, ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கார் தலைப்பில் என் பேர் வை அப்படின்னு. ஒரு 13நாவே பேய், 13 பார் 13னா பேய்கள் நடமாடுவது. ஆமாம். அந்த மக்கள் நீதி மையத்திலிருந்து திராவிட கழகத்துக்கு போனார் அன்பு சகோதரர் மகேந்திரன். அவர் அந்த மகேந்திரன் மாதிரி இருக்கார்ல, அவர் கரெக்டா ஏதாவது சொல்லணுன்றதா யோசிச்சார். பழகாதவங்களை பற்றி எப்படி பேச முடியும்? பார்த்தேன் பாடல் ஒரு ஃபேண்டசி. ஒரு பெண் வந்து எழுதுகோலை எடுத்து வெள்ளை பேப்பரை நிரப்புவது என்பதே அது பெண் உரிமை. ஸோ அந்த பெண் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு கற்பனை என்பது நமது ஆன்மா என்பது நமது ஆன்மாவோடு பேசுவது. நமது ஆன்மாவோடு பேசுகிறது, சிந்தனையாக வடிவப்படுகிறது, சிந்தனை கருத்தாகிறது. கருத்து தான் முதல் வழியாக பேசுகிற பொழுது பேச்சு, எழுத்து வடிவத்தில் பேசுகிற பொழுது எழுத்து, அது கலை வடிவத்தில் பயிலுகிற பொழுது படைப்பு. ஒரு பெண் ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறார்கள். நேற்று டிசைன் பார்க்கும்பொழுது மியூசிக் நீங்கள் தானப்பால பெரிய விஷயம். முதல்ல எழுதுறேன்னு சொல்கிறதே தைரியம் வேணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பெண்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருங்க. உழைப்பு முழுக்க கொட்டி கிடக்கு. நிச்சயமாக நீங்கள் என்ன நினைச்சு எடுத்தீர்களோ அந்த உயரத்தை தொடுவீர்கள். எல்லாம் உங்களை இறைவனுக்கு நன்றி. இந்த ஆடியோ நிறுத்த சொல்கிறீங்களா இல்லை என்னையே நிறுத்த சொல்கிறீங்களா? தேனப்பன் பேசினார் இல்லையா, அந்த குட் பேட் அக்லி மியூசிக்கை பற்றி இளையராஜா சொன்னார், எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டு. அதுக்கு ரொம்ப நம்முடைய அருமை நண்பர் கங்கை அமரன் தான் கொஞ்சம் ஆவேசமாக பேட்டி கொடுத்தாரு, அதை பற்றி சொன்னார். அது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடந்தது. அந்த கங்கை அமரன் பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இளையராஜா சொன்னாராம், முதல்ல இவன் மேலே கேஸ் போடணும் அப்படின்னா. அதாவது சில சமயம் என்ன ஆகிடுது, சிலர் சினிமாவில் ஏதாவது சாதாரணமாக சொன்னால் கூட அதை எப்படி பெரிய விஷயமாக்கி ஒருத்தருக்கு எப்படி கெட்ட பேர் உண்டாக்குறதுங்கிறது வந்துடுது. அவ்வளோதானே ஒழிய இது நமக்கு மேட்ரு இல்லைன்னா சில விஷயத்த ரொம்ப பெருசாக்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லப்படுது. ஏன்னா கங்கை அமரனை பற்றி நாங்கள் ஜாலியாக சொல்ல முடியும். ஏன்னா நல்ல ஃப்ரெண்டு எங்களுக்குள்ள. நான் கங்கை அமரன் கச்சேரி பண்ணும்போதே சொல்லுவேன், கங்கை அமரன் பேச்சு கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணால் 4 பாட்டு ஃப்ரீ அப்படிம்பேன். ஏன்னா பாட்டுக்கு நடுவில் பேச்சு தான் நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தானே வழிய சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த சண்டையும் நிரந்தரமான சண்டையே கிடையாது. அது அந்த டைட்டில் எமோஷ்னலாக வெளில வருதே தவிர அது ஒன்றுமே இல்லை. அதே சமயத்தில் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, ஒருத்தர் நல்லவர் அப்படின்னா அதை மேடை ஏறி சொல்கிறதுக்கு இன்னொரு நல்லவரால் தான் முடியும். அது தேனப்பன் வந்து தைரியமாக சொன்னார். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா தேனப்பனுக்கு எந்த மேட்ரை சொன்னால் நாளைக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த மேட்ரு மட்டும்தான் வரும்.
எந்த சொல்லணும் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். ஸோ அதற்காக தான் சொன்னேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேக்னா ஏன் இங்கே வந்து பண்ணுறாங்க மேடம், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மேக்னா சென்னையில் வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா அம்மா சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அம்மா வரணும், அவங்களுக்கு முன்னாடி இதை பண்ணணும்னு. மாதா பிதா குரு தெய்வம், பெற்ற தாய் தந்தை கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கு கடவுளுடைய அருள் நேரடியாக கிடைக்கும். எப்போ அப்பா அம்மாவுக்காக இவ்வளோ முயற்சி எடுத்து வந்திருக்காங்களோ அவர்களுடைய ஆசையே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும். நன்றி, வணக்கம்.